வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரொட்டேட்டிங் அண்ட் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அலைன்மெண்ட்டில் பார் சாக்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார் சாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அலைன்மெண்ட் பண்ணுறப்ப அலைன்மெண்ட் ஃபிக்சர்ஸுடைய வெயிட்லையும் டயல் இண்டிகேட்டருடைய வெயிட்லையும் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு பெண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த பெண்டோடைய சாக் தான் வந்து பார் சாக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பார் சாகை வந்து ராட் சாகுன்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பார் சாகை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் இந்த ஃபிக்சர்ஸை வந்து ஷாஃப்ட்லேயோ அல்லது கப்ளிங்லேயோ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதோட அவுட்டர் டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பைப்போ அல்லது ஒரு பாரோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்பேன் லென்த் இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் அதே ஸ்பேன் லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதே ஸ்பேன் லென்த்தில் மாதிரி நீங்கள் ஃபிக்சர்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க, அந்த பார்லேயோ அல்லது பைப்லேயோ. ஓகேங்களா? ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டயல் இண்டிகேட்டர் 3ல் சின்ன நெடில் பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை டயல் இண்டிகேட்டர் 0 செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டயல் இண்டிகேட்டர் 0ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 12 o'clock பொசிஷன்லேருந்து 6 o'clock பொசிஷனுக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் 0 செட் பண்ணியாச்சு. இப்போ 12 o'clock பொசிஷன்லேருந்து ரொட்டேட் பண்ண போய் 6 o'clock பொசிஷன் கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ நமக்கு டயல் இண்டிகேட்டரை விசிபிளாக பார்க்குறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணலாம். 6 o'clock பொசிஷனுக்கு ரொட்டேட் பண்ணி ரீடிங் செக் பண்ணலாம். இப்போ ரீடிங் பார்த்தீங்கன்னா -0.04 mm வந்து காட்டுது. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு பார் சாக் வந்து 12 o'clock பொசிஷன்லேருந்து 6 o'clock பொசிஷனுக்கு -0.04 mm. ஓகேங்களா? ஸோ அகைன் நம்ம வந்து இப்போ 6 o'clock பொசிஷனில் 0 செட் பண்ணலாம். 0 செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே 12 o'clock பொசிஷன் கொண்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 6 o'clock பொசிஷனில் 0 செட் பண்ணியிருக்கேன். ஸோ 0 செட் பண்ணிவிட்டு நம்ம 6 o'clock பொசிஷனில் வந்து 12 o'clock பொசிஷன் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து விசிபிளாக தெரியறதுக்காக இப்போ நான் ரிவர்ஸில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 6 o'clock பொசிஷன்லேருந்து 12 o'clock பொசிஷன் ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ ரீடிங் பார்த்தீங்கன்னா +0.04 mm வந்து காட்டுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து +0.04 வந்து பார் சாக் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஏன் வந்து 12 o'clock பொசிஷன்லேருந்து 6 o'clock பொசிஷன் போகிறப்ப மைனஸில் காட்டுது, அதே மாதிரி 6 o'clockலேருந்து 12 o'clock வர்றப்போ ப்ளஸில் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, 12 o'clock பொசிஷன்லேருந்து 6 o'clock போகிறப்ப உங்களுக்கு டயல் இண்டிகேட்டருடைய ப்ளஞ்சர் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு மைனஸில் காட்டுது. அதே மாதிரி கீழே 6 o'clock பொசிஷன்லேருந்து 12 o'clock பொசிஷன் வர்றப்ப ப்ளஞ்சர் வந்து கம்ப்ரெஷன் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வேல்யூ வந்து ப்ளஸில் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி வந்து அலைன்மெண்ட் பண்ணுறப்ப காம்பன்சேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து கிடைக்கக்கூடிய ரீடிங்லேருந்து பார் சாக் வேல்யூ வந்து மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம், அதாவது ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீடிங் எடுக்கிறப்பவே இந்த பார் சாக் வேல்யூவை வந்து டைரெக்டாக வந்து இப்போ 12 o'clock பொசிஷன்லேருந்து 6 o'clock பொசிஷன் கொண்டு போகிறீங்கன்னா டைரெக்டாக இப்போ நமக்கு 0.04 வந்து மைனஸில் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி நீங்கள் 12 o'clock பொசிஷன்லேருந்து ரீடிங் எடுக்கிறப்ப 0ல் வச்சு நீங்கள் ரீடிங் எடுக்காமல் டைரெக்டாக -0.04 mm வந்து செட் பண்ணி நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த பார் சாக் வேல்யூவை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 3 o'clock பொசிஷனுக்கும் 9 o'clock பொசிஷனுக்கும் பார் சாக் வேல்யூ செக் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. நார்மலாக வந்து இந்த 3 o'clock 9 o'clock வந்து உங்களுக்கு பார் சாக் வேல்யூ காட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு சைடு டு சைடு, அது ஒன்று. உங்களுக்கு இதில் உங்களுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து இதில் ஆக்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து 3 o'clock பொசிஷன் to 9 o'clock பொசிஷன் வந்து பார் சாக் வேல்யூ எடுக்க தேவையில்லை.
ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.